நாம் தமிழ் கட்சி வந்து நான் வரதுக்கு முன்னாடியே பாருறேன். நாம் தமிழ் கட்சி வந்து வரணும். கடந்த 50 ஆண்டு காலமா நீ ஏதாவது திராவிட கட்சியில் கண்டிப்பா பயணிச்சிருப்ப. திமுகலையோ அதிமுகலையோ பயணிச்சிருப்ப. எந்த ஒரு மாற்றம் கண்டிருக்க? எதுவுமே மாற்றம் கண்டிருக்க. ஆட்சி அதிகாரத்துல இல்லைனாலும் இன்னைக்கு மக்கள் பிரச்சனையில நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த கட்சியும் எடுத்து பாத்தீங்கன்னா கூட நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். மக்கள் பிரச்சனை, மின்சார பிரச்சனையா சீமான் வரணும், குடிநீர் பிரச்சனையா சீமான் வரணும், சுகாதார பிரச்சனையா சீமான் வரணும், சாலை பிரச்சனையா சீமான் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு சீமான் வரணும்னு கூப்பிடுறாங்க. நெடுவாசலா, ஸ்ரீராமங்கலமா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையா எல்லாத்துக்கும் சீமான் வரணும். ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் நாங்க சொல்ற திராவிடம் போதும்னு சொல்றீங்க. நீங்க மாறணும். எங்களுக்கு வாக்கு கேட்டே வரல, நீங்க மாறுங்க அப்படின்றதுக்காக தான் வந்து. ஒரு ஆள் ட்ரை பண்ண முடியாதன்னா ஒரு ஆளா ட்ரை பண்ணி தான் இன்னைக்கு நாங்க 20 பேர் வந்திருக்கிறோம். நீங்க மாறுங்க, நீங்க மாறுங்க. மனசுக்குள்ள ஏற்றுவீங்க. அவன் கொடுக்குற என்ன பண்ணிருக்கிறாங்க, அவன் கொடுக்குற அந்த எலெக்ஷன் நேரத்துல 1000 2000 இது மட்டும் அந்த நேரத்துல மட்டும்தான் நீங்க ஒரு வாக்காதான் தெரியுங்க. நீங்க ஒரு வாக்காதான் தெரியுங்க தம்பி. நீங்க ஒரு மனுஷனா அவங்க கண்ணுக்கு ஒரு காலமும் தெரிய மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரே ஒரு வாக்கு மட்டும்தான். அதை வாங்கிக்கின்னு அந்த பக்கம் போயிட்டான்னா நீங்க உதிர்ற முடியல ஒரு முடிதான் அவங்களுக்கு. ஆனா அவன் சீமானுக்கு அப்படி இல்லை. என்னையும் கட்டி பூச்சி ஆற தழுவார், அவர் ஏன் கட்டி பூச்சி ஆற தழுவார், உன்னையும் கட்டி பூச்சி ஆற தழுவார். உன் பிரச்சனை என்னன்னு கேட்டு உன் வீட்டுல வந்து நிப்பாரு. உதாரணத்துக்கு காணொலி 1000 காணொலி இருக்குது, எடுத்துப்பாரு. அதனால மாற வேண்டியது நீங்க தானே. இந்த முறை ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க சுற்றம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. வந்து எல்லாருக்கும் வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து சின்னத்தை சேர்த்துருங்க. ஏன்னா வந்து முக்கியமான நிகழ்வு என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, கவுன்சிலர் இந்த வார்டு கவுன்சிலர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கேட்டு பார்ப்பாரா? அதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? நம்ம அடுத்த தலைமுறையை மட்டும் மைண்டில் வச்சுங்க. 40-50 வருஷமாக நீங்கள் எப்படியும் ஒரு 5 தேர்தலோ 10 தேர்தலோ ஓட்டு போட்டிருப்பீங்கல்ல. திராவிட கட்சிகளை மாறி மாறி போட்டிருப்பீங்க. இந்த முறை திமுக சரியில்லை, அடுத்த முறை அதிமுக வரட்டும்ட்டு அதுக்கு போட்டிருப்பீங்க. அவன் சரியில்லைன்னு இவனுக்கு போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நானும் போட்டேன். எங்கள் அப்பா வந்து ஏடிஎம்கேல ஒரு வார்டோட வேட்பாளர். மாறி மாறி போட்டிருப்போம். கண்ட பலன் என்ன பலன் கண்டோம்? இன்னும் இங்கே தான் உட்காந்துக்கிறோம். ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறீங்க, ஒரு ரேஷன் கார்டு எடுத்துன்னு போகிறீங்க, ஒரு ஆதார் கார்டு எடுத்துன்னு போகிறீங்க, ஒரு ஓட்டர் ஐடி எடுத்துன்னு போகிறீங்க. ஏதாவது ஒரு மாற்றம் அதில் பண்ணணும். லஞ்சம் லாவணம் இல்லாமல் பண்ண முடியுமா? ஆள் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியுமா? செய்கிறாங்க, பண்ண மாட்டாங்கல்ல. ஆனால் நாம் தமிழுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. அந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு நான் வந்தேன்னா என்ன கட்சி விட்டு தூக்கிட்டு பெரம்பால் அடிப்பாரு எங்கள் அண்ணன். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு நல்லாட்சி தமிழ்நாட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா நாம் தமிழுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. பட்டுங்களா? சரி சரி சரி. செடியை வீட்டில் வைங்க, அனுதினமும் தண்ணியை ஊற்றுங்க. இது வந்து செடியாக நினைக்காதீங்க. நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்களை எல்லாரையும் முகம் தெரியாத மாதிரி பார்த்துக்குங்க. பட்டுங்களா? துண்டறிக்கை இல்லைன்னா நாங்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வரோம். கடந்த 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளில் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டோம். தமிழ்நாடு ஆண்ட லட்சணம் உங்களுக்கு தெரியும். தெரியாத தோணும், கண்ணை மூடி கதை சொல்லலை. புரியுதுங்களா? 15 வருஷமா சீமான் தனியாவே நிக்கிறார். ஏன் தனியா நிக்கிறார்? அரசியல் பத்தில எதுவுமே தெரியாதுல்ல. அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாருமே வந்து அரசியல் புரிஞ்சுக்குங்க. நீங்க வேலை செய்றீங்கல்ல, அதுல அரசியல் இருக்கு. சாப்பிடுற சாப்பாடுல அரசியல் இருக்கு. உடுத்துற உடையில அரசியல் இருக்குது. அரசியல் இல்லாம மூச்சு காத்து கூட இல்லை. மூச்சு காத்த கூட இங்க அரசியல் ஆக்குறாங்க. கடந்த 60 ஆண்டு காலமா மூச்சு காத்து, உணவு, தண்ணி எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கு. அரசியல் நம்ம வாழ்வியலோட கலந்த ஒண்ணு. அதனால அரசியல் புரிஞ்சுக்குங்க, அரசியல் படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசியல் புரிய வைங்க. இப்படியே உட்கார வச்சுட்டானுங்கடா. இந்த கீட்டை மாத்துறதுக்கு நம்மள வைக்கலவர், இன்னும் இங்கேயே உட்கார வச்சுட்டான்ல. யாரு? இந்த திராவிட கட்சிகள் மாத்தி 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 இவன் பரவாயில்லன்னு அவனுக்கு போட்டிருப்போம், அவன் பரவாயில்லன்னு இவனுக்கு போட்டிருப்போம். இதுதான் பண்ணிருப்போம். நாங்க போட்டோம் திமுகவுக்கு போட்டோம். திமுக ஐயோ இவன் ரொம்ப மோசமாகறான், அதிமுக போட்டு பார்க்கலாம். 2 பேருமே ஒரே குட்டையில ஊர்ன மாட்டீங்க தான். இதுல மாற்று கருத்தே இல்லை. இதை மாத்தணும்னா ஒரு ஆள் புதுசா வரணும்ல. புதுசா வந்தவன் எங்க இருந்து வந்துக்கிறான்? ஏசி ரூம்ல இருந்து பிரசவிச்சு வரல.
ரத்த குவியல் இன சாவுல இருந்து பிரசவிச்சு நம்மள மாதிரி கொட்டால இருந்து பிறந்து கஷ்டப்பட்டு அவங்க அம்மா இன்னும் அரணையூர்ல ஆடு மேய்ச்சி நிக்குதுக்கா வீட்டுல. ஏன் புள்ள நல்ல செல்வாக மெட்ராஸ்ல நம்ம போயிட்டு நல்லா ஏசி ரூம்ல கால் மேல காலை போட்டுன்னு டீ எத்துன்னு வா சாப்பாடு எத்துன்னு சொல்லலாம்ல. அது அண்ணனுக்கு பிடிக்காது. நீ அங்கே இரு, உன் வாழ்வில் நீ வாழ், என் வாழ்வில் நான் அரசியல் பண்றேன், மக்களுக்கான பணியே பண்ணினுக்குற. அது மேல நிறைய கொடுத்து அது வேற விடுங்க, புரியுதுங்களா? இவ்வளவு நேரம் சொன்னது எதுக்கா? சரி நான் சொல்றதுக்கா புரிஞ்சுக்கா. மாற்றம் எங்க வரணும்? மாற்றம் நம்ம கிட்ட தாங்க வரணும். உங்ககிட்ட வரணும், அம்மா கிட்ட வரணும், தங்கச்சி கிட்ட வரணும், குழந்தை கிட்ட வரணும். எனக்கு 2 பெண் குழந்தைக்கா. அதனுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் வெயில்ல இவ்வளவு பேரு ஞாயிற்றுக்கிழமை பொழப்பு எல்லாருக்குமே பொழப்பு இருக்கும்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறோம்னா காரணம் அடுத்த தலைமுறையோட வாழ்க்கை. அடுத்த தலைமுறை போதை இல்லாம இருக்கணும். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க மகாபலிபுரம் வரையும் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை போதைக்காரனுக்கிட்ட நீங்க ஒரு இன்னலை அனுபவிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்து சேருவீங்க. உண்டா இல்லையா? குடியால நம்ம வீட்டுல பாதிக்கப்பட்டிருப்போம், குடியால நம்ம ஊர்ல பாதிக்கப்பட்டிருப்போம், குடியால நம்ம போக்குவரத்துல எவ்வளவு இடையூறு சந்திச்சிருப்போம். அப்ப குடியை ஒழிக்கணும்னா திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டா குடி ஒழிஞ்சிடுமா? சும்மா சொல்லுங்களேன், ஒழிஞ்சிடுமா? ஒழியவே ஒழியாது, எழுதி வைங்க, ஒழியவே ஒழியாது. ஏன்? உங்ககிட்ட பேசுறப்ப தேனொழுகு பேசுற திராவிட கட்சி முதலாளிகள் எல்லாருமே ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா குடி தொழிற்சாலை வச்சுக்கிறான், மதுபான கடைகளை வச்சுக்கின்னு அவன் தான் வியாபாரம் பண்றவனே. அவன் நினைச்சானா ஒரே கையெழுத்து ஒரே செகண்ட்ல மூட முடியும், மூட மாட்டான். அவனுடைய உன் கடையை நீ மூடுவியா? ஏன் மூட மாட்டா? உன் பழப்பு போயிடுங்க. இதேதான் அவனுங்க, அவன் கடையை மூடவே மாட்டான். ஏன்னா அவன் குறைக்கிறதே அதுதான். குடி முக்கியமா. நம்ம படிப்புக்கு குழந்தைங்களை அனுப்பிச்சா இவங்க எல்லாமே இப்ப சின்ன வயசுலயே மது கெஞ்சா இப்ப ஏதோ ஸ்டாம்புன்னு ஒண்ணு போட்டிங்க இம்மட்டம் தான் டிசைனா முடி வச்சுக்குது. குழந்தைங்க எல்லாமே குடிக்குது. ஏய் பிள்ளைங்க அப்படின்னு பாக்குறல்ல. இது எல்லாம் வேணான்னா செந்தமிழ் சீமானுக்கு வேணும். நிரந்தரமான கட்சி இல்லை. ரெட்டை மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கரும்பு விவசாயி, அதுக்கப்புறம் புடிங்கின்னு ஒரு 20 பேர் கொடுத்தானுங்க அதே கட்சி குழப்பத்து. இப்ப நிரந்தரமா தேர்தல் ஆணையத்தால கொடுக்கப்பட்ட கட்சி அண்ணனுக்கு இந்த முறை 2026ல உங்களுடைய ஆதரவு தாங்க. நம்மளால ஒரு 5000 கொடுத்து வாக்கு வாங்க முடியாது, ஆனா திராவிட கட்சிகள் 2000 3000 கொடுப்பானுங்க, வாங்கிக்குங்க. அதெல்லாம் இங்க இருந்து புடுங்குன்றது தானே, வாங்கிக்க. யோசிச்சுப்பாரு, பிள்ளைங்களோட எதிர்காலத்தை மட்டும் யோசி, புருஷனை பத்தி யோசிக்காத, உன்னை பத்தி யோசிக்காத, அடுத்த தலைமுறையை பத்தி யோசி. சமுதாயம் நல்லா இருக்கும். பார்த்தாக்கா இதுலயே இப்போ ஒரு கொஞ்சம் அதிகமா வாங்கிருக்கோம். எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுடைய விரும்பப்படுவான். அதேதான் சிறப்பு, ரொம்ப ரொம்ப விரும்பப்படுவான். ஆமா, நீங்க தம்பியும் அண்ணனும் அவரு வந்துட்டாரு, நீங்களும் கண்டிப்பா வந்தாதான் இது மாற்றம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குயா. கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். செடியை மறக்காம வீட்டுல நடுங்க. நம்ம வீட்டு ஆம்பளைங்க பாக்கெட்ல இருந்து ஒரு மாசத்துக்கு 6000 குறைஞ்சபட்சம் சொல்றாங்க. நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன். இது நாடு எங்க வழங்கும்? இவனே சாராயம் பண்ணா பள்ளிக்கூடத்தை இவன் வச்சுக்குவான் தனியா, அரசாங்க பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்த மாட்டான். நம்ம காசு கட்டி அண்டா குண்டா நிலம் எடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அதுக்கான வேலையும் கொடுக்க மாட்டான். இப்படியே தான் 70 வருஷமா ஏமாத்தி திருட்டு தேர்தல் அன்னைக்கு ஒரு 200 ரூபாய் நம்ம பாக்கெட்ல வைக்கும்போது வருது. நம்ம ஆளுங்க நான் யாரு கூட தெரியுமா, இந்த தடவை ஒரே சூரியனு கூட இருப்பான். நம்ம மகளிரும் கரெக்டா சொன்னேன், நான் போன முறை அங்கதான் போட்டேன்றாங்க. ஆனா அந்த தேர்தல் நேரத்துல அது ஏனோ தெரியல, அவங்க கொடுக்குற அந்த 500 1000க்கு நம்ம மூளை மழுங்கிடுது. வாங்கிக்குங்க வாங்கிக்குங்க, ஆனா யோசிங்கக்கா, அது எல்லாம் நம்மளுடைய குடும்பத்து சூழ்நிலையை யோசிங்க, அடுத்த தலைமுறையை யோசிங்க, வாழ்வாதாரத்தை யோசிங்க, சாலையை யோசிங்க, மின்சாரத்தை யோசிங்க, குடிநீரை யோசிங்க. எல்லாத்தையும் உங்களுடைய சிந்தனையில வச்சுக்கங்க. ஓட்டு போட போறப்ப அதெல்லாத்தையும் உங்க இதுக்கு எட்டுவாங்க, உங்க கையில எட்டுன்னு ஓட்டை போடுங்க. இந்த தடவை ஐயா ரெட்டை இலைக்கு போடுங்கன்னுவாரு, திருமாவளவன்னா சூரியனுக்கு போடுங்கன்னுவாரு. அடுத்த தடவை இவங்க 2 பேரும் தான் சொல்லுவாரு. இவர் ராமதாஸ் ஐயா சூரியனுக்கு போடுங்கன்னுவாரு, அண்ணன் ரெட்டை இலைக்கு போடுங்கன்னுவாரு. இவங்க 2 பேரும் 4 சீட்டு 5 சீட்டை வாங்கிட்டு கடைசி வரைக்கும் நமக்கு மேல் பாதினாலும் பிரச்சனை தீராது, வேங்க வயல்னாலும் பிரச்சனை தீராது, 10.5 இடஒதுக்கீடுனாலும் நமக்கு பிரச்சனை தீராது. இவங்க தேர்தல் தேர்றதுக்கு
வாங்கிட்டு நம்மள அடமானம் வச்சிருவாங்களே தவிர நம்மள அண்ணன் சொல்றாரு ஐயா சொல்றாருன்னு ஓட்ட போட்டுருவோம். தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையே இதுதான். ஒருத்தன் பிஜேபியை கூப்பிட்டு வருவான், ஒருத்தன் காங்கிரஸை கூப்பிட்டு வருவான். 2 வாரம் மாறி மாறி நம்மளை வந்து கடைசி வரைக்கும் முன்னேற விட மாட்டாங்க. இதெல்லாம் வேணான்னா விவசாயம் இந்த குழந்தை செடி கொடுக்கலக்கா கட்சி குழந்தைங்கக்கா அடுத்த தலைமுறை பாருங்க எங்க குடும்பத்துல இருந்து வந்துருச்சுங்க. இப்ப உங்க குடும்பத்துல இருந்து வரணும்னு சொல்லல, நீங்க மாறினீங்கன்னா அது தானா மாறிடுங்க. அதனால நீங்க ஓட்டு போடுறீங்களோ இல்லையா, இந்த செடி வந்து சமூகத்துக்கும் உங்களுக்கும் பயன், ஏதோ ஒரு பயனை சமூகத்துல உருவாக்கணுங்கிற ஒரு நன்மையை உருவாக்கணும்னு தான் நாங்க இந்த செடி கொடுத்து உங்கள்ட்ட அறிமுகப்படுத்திக்கிறோம். விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி.